இந்த கெப்பாசிட்டரோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பீஸில் ரன் ஆகுது, 3 பீஸில் ரன் ஆகலை. ஸோ இதான் கம்ப்ளைண்ட்டு. போயிட்டு செக் பண்ணி பார்த்ததில் வந்து இடத்துலாம் கரெக்டாக வருது, ஆனால் ரன் ஆகலை. ஸோ இப்போ வாங்க நம்ம பிரித்து என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தது எல்லாமே நல்லாயிருக்கு. 2 பீஸில் வந்து ரன் ஆகுது, 3 பீஸ் ரன் ஆகலை அப்படின்னா இந்த ரிலே வேலை செய்யாமல் இருக்கும். இந்த ரிலே வேலை செய்ய அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த எர்த் ஒயர் வந்து, ஸோ இது ஒரு எர்த் ஒயர். அப்புறம் இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா சப்ளை கொடுக்குறது இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்து, ஸோ அந்த எல்லோ ரெட்டு வந்து இந்த எல்லோட கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ இந்த எல்லோ ஒயர். ரெண்டையும் வந்து இப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேலை செய்யலை, ரிலே வேலை செய்யலை. மல்டிமீட்டர் வச்சு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துருவோம். நான் செக் பண்ணி பார்த்ததில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட் காமிக்குது. வேறு டிரான்ஸ்ஃபார்மர் என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை நான் மாற்றி உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ரிலே கூட லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஏசி சப்ளை டிசி சப்ளை மாற்றி இந்த லைடு கூட சால்ட்ரிங் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். சரி வாங்க லைன் அடிக்கிறது எப்படி அடிக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா இந்த 2 லைன் தான் இன்புட்டு, கோருக்குள்ளே வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஓரமாக வருது பாருங்கள் உள்ளே, அதான் இன்புட்டு. ஸோ இந்த ரெட் கலர் 2 அவுட்புட்டு. இப்போ இது எப்படி கொடுக்கணும்னா, இதில் வந்து ஒரு லைன் 3 பீஸ் இருக்கு இல்லைங்களா, அப்படி சொல்கிறது 3 பீஸ் வரா லைன் இருக்கும், 3 பீஸ் வந்து கட் ஆகும். ஸோ அந்த லைனில் வரும்போது மட்டும், சப்ளை வரும்போது மட்டும் அந்த ரிலே ஆன் ஆகணும். ஸோ அப்போ வந்து அதில் ஒரு ஒயர் கொடுத்துரும், அந்த 3 பீஸ் லைனில் இந்த ஒயர் கொடுத்துரும். இன்னொரு ஒயர் இடத்துக்குள்ள நம்ம லிங்க் பண்ணிடுறோம். இந்த பக்கம் வந்து நம்ம டயோடு கூட சால்ட்ரிங் பண்ணணும். டயோடு கூட எப்படி அடிக்கணும்னு பார்த்தோம்னா, இதில் தெளிவாக பாருங்கள். இந்த ஒயிட் கலர் கோடு மாதிரி இருக்குல்ல டயோடில், இது வந்து ஆனோடு, இது கேத்தோடு அண்ணால் இருக்கிறது கருப்பு கலர் கேத்தோடு. ஸோ அதை நான் எப்படி முறுக்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சென்ட்ராக இந்த இடத்துல நான் வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய 2 ஒயரையும் கொடுத்துருவேன். இந்த பக்கம் ஒரு ஒயர், இந்த பக்கம் ஒரு ஒயர். இதிலேருந்து இங்கே சப்ளை இங்கே நான் கொடுத்த உடனே இந்த பக்கம் வர அவுட்புட் வந்து இங்கே நெகட்டிவாக வரும். அதுவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும், இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் கலர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து ப்ளஸ் கூட லிங்க் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே கொடுத்தா இங்கே ஒன்று கொடுப்பேன். இந்த பக்கம் பார்த்திங்களா, இது வந்து நெகட்டிவ். அதாவது இது வந்து ரிலே கூட ஒரு பக்கம், அந்த ரிலேவோட காயில் இருக்கும், அதில் ஒரு பக்கத்தில் அடிச்சிடணும். இந்த பக்கம் வந்து ரிலேவோட இன்னொரு பக்கம் பாசிட்டிவ் சைடு அடிச்சிடணும். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஆனால் அடிக்கும்போது இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அடிச்சுக்கணும். இப்போ இதில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நான் இங்கே கொடுப்பேன். டிரான்ஸ்ஃபார்மர் வேறு இங்கே ஒரு ஒயர், இங்கே ஒரு ஒயர் கொடுப்பேன். ஏன்னா டயோடு நான் அப்படி தான் முறுக்கியிருக்கேன், ஸ்டார் மாதிரி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதாவது இந்த பக்கம் வந்து இந்த ஒயிட் கலர் இல்லைங்களா கேத்தோடு, இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுலேயும் கேத்தோடு இருக்கும். ஸோ 4 பக்கமும் இருக்கும். அதாவது 2 ஒயர்லேயே இருந்து 2 பக்கம் 2 லீடு, அதாவது டிரான்ஸ்ஃபார்மருடைய 2 பக்கத்தில் இருந்து வரல லைனுமே வந்து இந்த நெகட்டிவ்க்கும் போகும், இந்த பாசிட்டிவ்க்கும் போகும். காமிக்கிற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காமிச்சிட்றேன்.
ஒரு சர்க்யூட் மாதிரி போட்டு காமிச்சா தான் உங்களுக்கு புரியும் இது முறுக்கிடலாம் அப்படின்ட்டு. சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 1000 VF 25. இதை பார்த்திங்கன்னா அந்த டயோடு எப்படி முறுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன் அந்த சர்க்யூட்டு. ஸோ இது வந்து டயோடு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சைடு இங்கே இருக்கும் இல்லைங்களா, அந்த கேத்தோடு அது இந்த பக்கம் இருக்கணும், இந்த பக்கம் இருக்கணும். ஸோ இப்படி கொண்டு வரும்போது இந்த இடம் மைனஸாக வரும். ஏன்னா நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மருடைய ஒயரை இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர், இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோட ஒயர். அப்படி கொடுக்கும்போது இங்கேருந்து டயோடை இப்படி அடிக்கும்போது இந்த ஒயிட் கலர் வந்து இந்த பக்கம் வர மாதிரி அடிச்சோம்னா இந்த பக்கம் பாசிட்டிவ் வோல்ட்டாக வரும். ஸோ இங்கேருந்து அடிக்கும்போது இந்த பக்கம் பாசிட்டிவ் வோல்ட்டாக வரும். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் ஒயர் டயோடு இப்படி அடிச்சுக்கிறோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக வரும், இங்கே மைனஸாக வரும். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா 1000 VF 25 வோல்ட்டு அந்த கெப்பாசிட்டர் அடித்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்றோம். ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவாக படும், இந்த மைனஸ் கொண்டு வந்து இந்த மைனஸ் லிங்க் பண்ணிடுறோம். முடிஞ்சுதான், மைனஸ் வோல்ட் இங்கே வரும். ஸோ இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் தான் அந்த ரிலேவை கொடுப்போம். இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் தான் ரிலேவை கொடுப்போம். சரிங்களா? இப்போ வாங்க புது டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றியாச்சு, செக் பண்ணி பார்க்கலாம்.